ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொங்கலுக்கு செய்கிற எல்லா காயும் போட்டு செய்கிற கூட்டு தான் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு நாட்டு காய்கறிகள் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்ன காய்கறிகள்லாம் மெயினாக சிவப்பு பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், பச்சை மிளகா, பச்சை மொச்சை, இது எல்லா காய்கறிகளையும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம், தேங்காய், இதெல்லாம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதையே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு அரை கப்பு துவரம் பருப்பை குழையவும், அதுலேயே நான் தனியாக கொஞ்சம் பச்சை மொச்சையையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை நல்லா அடி கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இந்த துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் மொச்சை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூட கொஞ்சம் புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் ஊற்றிட்டு தாளித்து கொட்டி ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கணுன்னா கம கம பொங்கல் கூட்டு ரெடி ஆயிரும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.